என் பேர் கண்ணன். ஊர் பேர் தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், எல்லாபுரம் ஒன்றியம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்கள் விவசாயம், அதாவது மெலாஞ்செடி, வெண்டை செடி, கொத்தரை செடி, காராமணி, நெல் பயிரும் கொஞ்சம் செய்வாங்க. அது மாதிரி நமக்கு விவசாயம் தான், தொழிலே விவசாயம் தான். என்ன படிச்சீங்க நீங்க? நான் படிப்புன்றது கம்மி, படிப்புன்றது 3வது தான் படித்தேன். அதுக்கு மேல என்ன ஆச்சு? படிக்கலையா? அது வந்து எங்கள் அப்பா அந்த காலத்தில் வந்து மாடு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 20 பசுமாடு இருந்தது. 20 பசுமாடு இருக்க சொல்ல வந்து மாடு தான் மேய்க்கணும். மாடு பேசினாங்க எங்கள் அக்கா ஒருத்தர், திடீர்னு பாம்பு கட்சி செத்துட்டாங்க. அதனால வந்து நீ மாடு தான் மேய்க்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் படித்த இந்த கொம்மங்கமேட்டு ஸ்கூலு, அங்கேருந்து படித்த இந்த டீச்சர் கூட வந்து கேட்டாங்க, குழந்தை நல்லா படிக்கிறான் அமிச்சாங்க அப்படி இப்படின்ட்டு. அவங்களுக்கு திட்டி அமிச்சிட்டாரு. அன்னிலேருந்து விவசாயம் தான். ஏதோ விவசாயம் பண்ணி இந்த விவசாயத்தை நம்பி என் தம்பிங்களுக்கு, என் தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்குமே நாலு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். படிச்சிருந்தா கூட வந்திருக்காது. இல்லை, படிச்சிருந்தா விவசாயத்தில் ஒன்றும் நல்லா இருந்திருப்பேன். விவசாயத்தை படிச்சுட்டு விவசாயம் நல்லா இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம். நமக்கு வந்து விவசாயம் தான் இன்ன வரைக்கும். எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த விவசாயம் தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன். அப்பா கற்றுக் கொடுத்தா என்ன கெமிக்கலுங்களா இல்லை, அதாவது அன்னைக்கு வந்து இன்றைக்கும் வந்து எங்கள் வீட்டில் மாடு வச்சுருந்தது காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா சேர்ந்து அந்த மாட்டு எருவு தகைங்களாக வச்சு முதல்ல ஓட்டி விட்டுருவார். ஓட்டி விட்டுட்டு தக்கப்பூண்டு, ஜனப்பு இதெல்லாம் போட்டு விட்டுருவார். அதாவது எருவை போட்டுட்டு அதுக்கப்புறம் இலைங்களை முதல்ல கீழே போட்டு முதல்ல உழுது சொல்லுவார். உழுதுட்டு திரும்ப தக்கப்பூண்டு ஜனம் போட்டு விட்டுருவார். அது வந்து கரெக்டாக ஒரு 30-35 நாள். இதுவும் நம்மளுக்கு தான் இருக்குதா ஜனப்பு. அது விதைக்கு விட்டு வச்சுக்கிறேன். விதையை வந்து நான் எங்கே வாங்குறது கிடையாது, கிட்ட வாங்க காட்டுறேன். அந்த விதை வந்து அப்படியே இருக்கும். அதை நான் அறுத்து இப்போ ஆள் வச்சு அடித்து எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சு நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் சேல்ஸ் கிடையாது அந்த பேப்பர். இதெல்லாம் சேல்ஸ் தான். அப்பா சொல்லி கொடுத்தா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, மாறவே இல்லை. இல்லை, ஏன்னா எவ்வளவு பேர் கெமிக்கல் பண்றாங்க, ஏன் நீங்க அதுக்கு இல்லை எனக்கு வந்து கெமிக்கல் பண்ணலாம், அது எனக்கு வந்து துட்டுக்கு வந்து செலவு தான். இதுல வந்து எந்த செலவும் கிடையாது. என்னோட சொந்த உழைப்பு, சொந்த உழைப்பால இந்த பழத்தை வந்து நீ கெமிக்கல் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு சாப்பிட சொல்ல டேஸ்டா இருக்கும். கெமிக்கல் போடாம இருந்தா, கெமிக்கல் போட்டு சாப்பிட்டா சாப்பிட சொல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா அது நமக்கே தெரியாது இதுல என்ன நோய் வருது, ஏது நோய் வருது. ஆனா இது வந்து நீ வந்து எருவு தகைங்கெல்லாம் போட்டு அடிச்சு உழுது அது நட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சகாவியா வியூமிக்கமிலம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம உடம்பு வந்து சந்தோஷப்படும். பரவாயில்ல, இந்த பொருள் சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும். சில அதாவது நல்ல பொருள் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற நோய் வெளியே போகும். சைனிங்கா நல்லா இருக்குதுன்ட்டு நம்ம நிறைய கடைகளை சைனிங்கா இருக்குது, அதுக்கு என்னென்ன போடுறாங்க செய்யறாங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நல்ல பொருள், செலவில்லாத. அதாவது செலவு பண்ணி 100 ரூபா சம்பாதிக்குது, செலவில்லாத 50 ரூபா சம்பாதி, எனக்கு அது போதும். இன்ன வேலைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா பயிர் செய்தேன். இதுதான் இது பாரு ரெடியா இது பாருங்க. மாட்டு எருவு எல்லாம் உரம் போடுவாங்க. இந்த கும்பா இருக்குது அது உரம் போடுவாங்க. நான் உரம் போடுறதுக்கு பதில் அப்பப்போ ஆளை வச்சு அந்த மாட்டு சாணி உரத்தை போடுவேன். போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணுவேன். இலையில ஸ்ப்ரே பண்ண அடியில் போறது தான், அதோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி என்ன கொஞ்சம் பில்லு வருது செய்யுது, அதெல்லாம் வந்து பார்த்தாங்களாம். இதை அதான் போட்டு காசை புண்ணாக்குறது. எனக்கு நல்லா ஓடுது, என் வாழ்க்கை நல்லா இருக்குது. அதனால இதை பண்ணிக்கின்னு இருக்கிறேன். சரிங்க, இன்னைக்கு வந்து நம்ம இந்த பயிரை பத்தி பார்க்கலாம். என்ன பழங்க இது? இது மெலாம்பழம். சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பழத்தை பத்தி பார்க்கலாங்க. இப்போ முலாம்பழம் பழம் இதான் முதல் தடவை பண்றீங்களா? இல்ல நான் நிறைய வருஷம் பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கு சொல்ல தெரியாது, இத்தனை வருஷம்னு நிறைய வருஷம் பண்ணிடுறேன். சரி, இப்போ இந்த முலாம்பழம் எத்தனை சென்ட்ல போட்டிருக்கீங்க? இது வந்து 80 சென்ட். இது ஒரு 80 சென்ட் போடுறேன். அங்க ஒரு ஏக்கரா 16 சென்ட் போடுறேன். மொத்தம் ஒரு 2 ஏக்கர். இது முலாம்பழம் மட்டும் 2 ஏக்கர் போட்டுருக்கேன். சரி, ஓகேங்க. இப்போ முலாம்பழம் பண்ண போறீங்க அப்படின்னும் போது நிலத்தை எப்படி தயார் பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் நல்லா வந்து இந்த தழை போட்டணும், மாட்டு எரு ஓட்டிடணும். ஃபர்ஸ்ட் மாட்டு எரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தழைங்களை வேப்ப இலை, எருக்க இலை, பொங்க இலை, என்னது அந்த பேர் வரலையா, அந்த ஒரு கௌதாரி இலைன்னு ஒன்று, அது இங்கே கிடைக்காது. ஒரு 3 ஊர் காணாண்டு போய் வெட்டின்னு வருவோம். அந்த இலையெல்லாம் போட்டு முதல்ல கைண்டில் போட்டு உழுதுருவேன். எவ்வளோ போடணுங்க? இலையெல்லாம் எவ்வளோ போடணும்? அது நான் டைலரில் போய் வெட்டி எடுத்துன்னு வந்துடுவேன். எனக்கு இடங்க அதில் ஃபுல்லாக ஒரு 2 இதுக்கு வந்து 3 டைலர் போட்டேன். 3 டைலர் போட்டு அப்படியே லோட்டரி வச்சு உழுதுட்டேன். உழுதுட்டு அது அப்படியே விட்டுட்டு ஒரு மாதம் பொறுத்து திரும்ப உழுதேன். உழுத உடனே மண் வந்து பஞ்சு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மாட்டு எருவை தானே, மாட்டு எருவை வந்து லைனில் ஃபர்ஸ்ட் மாட்டு எருவு கொட்டி தான் தேவைப்படுவேன். 2வது இந்த லைன் பிடிப்பேன். வேற எங்க ஓட்டுறோம், இந்த பாருங்க இந்த செடி இருக்குல்ல, இந்த செடி, இந்த செடிக்கு நேராக வந்து எருவு போட்டுருவேன். இந்த லைன் எருவு போட்டு முடிச்ச உடனே விரைய ஊன்றுவேன். ஆனால் இன்னும் வந்து இந்த
வெங்கல்ல வந்து வேளாண்மை துறை இருக்கு. அங்க போயிட்டு சூடாமணி பாஸ்போர்ட் அசோஸ்பயர் சூடோமோனாஸ் அசோஸ்பயர் அது மட்டும் விரையில கலந்து வைக்கணும். என்ன காரணம்? இல்லைன்னா அந்த அழுகல் நோய் மாதிரி வரும். அது வந்து அது அந்த சூடாமணி அசோஸ்பயர் போட்டுன்னு வச்சுக்கோ, அது வராது. இது மட்டும்தான் நான் போய் கடையில், அதுவும் மானியத்தில் தான் கொடுக்குறாங்க, ஃபுல் ரேட் தரல, மானியத்தில். அது மட்டும் கலந்து வைப்பேன். மிச்சம் எதுவும் அந்த பணம் போறதுன்னா அது ஒன்று தான் பணம் போறது. மிச்சம்லாம் ஆள் கூலி கொடுப்பேன். நான் பாரு என் கையை சுற்றி எங்கே பார்த்தாலும் மரம் இருக்கும். இது பாருங்க, அது பஞ்சு மரம் அங்கேருந்து நம்மளுக்கு தான். எல்லா தேங்காயும் வந்து மரம் மட்டும் செடிங்க நான் வெட்ட மாட்டேன். இது பாருங்க தெரியுதா? அதிகமாக புளியா மரம் வைக்க கூடாது. நான் புளியா மரமும் வச்சுக்கிறேன். ஒன்று 4 செடி இருக்கணும். ஒரு குருவி தங்க ஒருத்தர் வருவாங்க, வெயிலுக்கு முடியாது உட்காருவாங்க. எனக்கு என் காலுக்கு வேலை செஞ்சு உட்காருது, நைலில் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சேன். அதனால தேவையை நமக்கு தேவையான தேவை மேலேயே வெட்டிப்பேன், அடியோடு வெட்ட மாட்டேன். மேலேயே வெட்டி கழனிக்கு வேணும். கழனிக்கு முக்கியமாக தேவை வேணும். இப்படிலாம் போட்டு அந்த செடி கிளம்புற இருக்கும். செடி கிளம்புஞ்சா அதோட பஞ்சுக்காவையா ஸ்ப்ரே பண்ணினே இருப்பேன். அப்புறம் தேவைங்களை ஒரு 5-6 தேவை வெட்டி நானே ரெடி பண்ணி காலைக்கு வச்சுப்பேன். அதை ஸ்ப்ரே பண்ணுவேன். அதாவது எனக்கு இப்படி எனக்கு மனசுக்கு எப்போதும் அது மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு எப்படி நான் சொல்லலாம் தெரியல, ஆனால் பண்ணின்னு இருக்கிறேன். எத்தனை நாளுக்கு தெரியும் அந்த ஸ்ப்ரே அடிப்பீங்க நீங்க? அதாவது 5 நாள் ஒட்டி அடிப்பேன், 10 நாள் ஒட்டி வருவேன். எல்லாமே ஒரே இது அடிக்க மாட்டேன் எப்பயுமே. சரி, ஒரே இது அடிச்சா தப்பாயிடும். அந்த செடி வந்து அதுக்கு ரெடி ஆயிடும். அது அடிச்சாதான் போகணும். அந்த சமயத்தில் அது கிடைக்கலன்னு கஷ்டமாயிடும். அதனால வந்து மாறி 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 பூ இருக்க திறன் வந்துட்டா இந்த பஞ்சகாவியன்றது அடிக்க மாட்டேன். ஏன்னா பஞ்சகாவியன்றது இலை தான், நல்ல இலை, செடி ஓடியாரும். ஆனால் யூமிக் அமிலம் அடிச்சுன்னு வச்சுக்கான், காய் நல்லா வரும். மீன் அமிலம் அது வந்து காய் வரத்துக்கு அதான் வசதியா இருக்கும். காய் பெருக்கிறது. ஆமா, மீன் அமிலம் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் காய் அறுக்க ஆரம்பிச்சிடுவேன். சரி, நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் கேட்க மாட்டேன். இந்த முலாம்பழத்துல எதனா ரகங்கள் எதனா இருக்குங்களா? இந்த ரகமே கிடையாது. இது நாட்டு ரகம் நீங்க பண்றது? ஃபுல்லா நாட்டு ரகம் தான். இது கடை நாங்களே பிடிச்சி வச்சுப்பேன். இந்த விதையை எடுத்துருவீங்களா? ஆமா. ஒரு ஏக்கர் இந்த 80 சென்ட்டுக்கு எவ்வளவு விதை ஆச்சுங்க? 80 சென்ட்டுக்கு வந்து ஒரு ஆழாக்கு வரதுனா போதும். ஒரு ஆழாக்கு போதும். ஆமா. கடையில எதனா வாங்கிக்கலாம்? வாங்கினது கிடையாது. இது கடையில் எடுத்து வாங்க போறது. இது நாங்க பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சு நம்மளே இது அது 100 வருஷம் கூட மாத்தி 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 பயிர் வைக்கலாம். அதாவது இங்க போடுற வேற வந்து வேற இடத்துல போடுவேன், வேற இடத்துல போடுற இங்க போடுவேன். அப்படி அதாவது அந்த மண்ணிலே வந்து அந்த மண்ணிலே விட்டா கொஞ்சம் அந்த காய் கம்மியா வரும். பெருக்குதுல காய் வந்து எப்படி சார், ஒரு 2 டைலர் ஆகுறது, ஒரு டைலர் வரும். மகசூல். அதனால வந்து மாத்தி மாத்தி போடுவேன். இங்க அங்க மாத்தி போடுவேன். மாத்தி போட்டு ஏதோ என் வாழ்க்கை வந்து நல்லா போய்ங்கிறது. 4 பேர் கடையை அங்கே வச்சுக்கிறேன். மெல்லாம அதாவது வேளாண் பெட்லக்ஸு அங்கே மெயின் ரோட்லேயே தான் வியாபாரம். நான் இந்த பழம் மட்டும் வெளி சேல்ஸ்லாம் கிடையாது, ரோட்லேயே கரெக்டாக வந்து அது வாங்குறவங்க வாடகையாக வந்து நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க. மற்ற இடத்துல இப்போ அவங்களே சொல்லுவாங்க, இந்த டேஸ்ட் வந்து பக்கத்து கடையில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. நான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறது கிடையாது. ஏமா அர்த்தாரம் செய்கிறேன், அவங்க கடை என்கிட்ட தெரியாது, நல்லா தான் வாங்கி போய் சாப்பிடுங்கம்மா அப்படின்றது. சரிங்க. இதுக்கு பூச்சி தாக்குதலாம் வருமா? இதுக்கு பூச்சி வந்து தாக்கிறதுக்கு தான் வந்து இந்த கசப்பான இலைங்களை ஸ்ப்ரே பண்ணுறேன். அது வந்து அப்பப்போ பண்ணுவேன். அந்த காய் பிஞ்சு உசாராக பண்ணினே இருப்பேன். பண்ணுறதுனால வராது, வராது. நம்ம வந்து எங்கள் பக்கத்தில் வந்து பூச்சி அடிக்கிறாரு, 3 கைனி என்ன வரும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 10 நாள் வெடி அச்சுன்னு இருப்பார். நான் 5 நாள் வெடி 10 நாள் அடிப்பேன். ஒன்று கேட்டுங்க, இந்த மண்ணில் வந்து நமக்கு அந்த பக்கத்துக்கு பழகப்படுத்தினா அதுக்கு ரெடி ஆயிடுது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து டீ கடையில் போய் டீ குடிச்சுன்னு வச்சுக்கான், காலையில் இந்த மாதிரி போய் டீ குடிக்கணும்னு தோணும். அதே மாதிரி வந்து நம்ம இதில் வந்து இதுதான் இந்த பயிர் வச்சுக்கிட்டு இதுதான் போடுவார்னு தெரிஞ்சுக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நிலம் இருக்குது. நம்ம வேற மாதிரி கொடுத்துன்னு வச்சுக்கோ, நம்ம அதுக்கு ரெடி ஆயிட்டுனா அது வந்து இறங்கும். அதான் பூச்சானை அடிச்சதுனால பூச்சானை அடிச்சாதான் தெளிவுன்ற ஒரு பக்கத்துக்கு வந்தது. நான் அது போறது கிடையாது. என் விதையிலே வந்து கெமிக்கல் படாதான் இருக்கும் ஆரம்ப காலத்துல விதை. ஆனா அதனால வந்து இங்கே ஆனா நம்ம திருவூர் ஆட்சி கேவிக்கா இருக்குதுல்ல, அங்கே வந்து விஜய் சாந்தி மேடம், சிவகாமி மேடம் இருக்கிறாங்க. அவங்கள வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. தம்பி இது பண்ணுப்பா, இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பான்னு சொல்லுவாங்க, செய்வாங்க, கொடுப்பாங்க. எனக்கு வந்து உளுந்து வண்டை வேலை எல்லாம் கேவிக்கல் கொடுப்பாங்க. அதையும் நான் பயிர் வச்சுக்கிறேன். 2 மடமா தருவாங்களா? எல்லாம் அதாவது என்னால் முடிஞ்சா போவேன், இல்லை யாருக்கிட்ட கொடுத்தாமிப்பாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்க, ஆதார் கார்டு, நம்ம சிட்டா காப்பி, இடத்தோட சிட்டா காப்பி இதெல்லாம் கொடுப்பா, உங்ககிட்ட கொடுத்தாலும் ஒரு அத்தாச்சி வேணும் அப்படி, அதுவும் கொடுத்துருவேன். அருமையா பண்றாங்க. எனக்கு வேற ஆராய்ச்சி பண்ணது எப்படின்னு தெரியாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கேவிக்கையில அருமையா கொடுக்குறாங்க. கேட்பாங்க அதே சமயத்தில் நீ என்ன பயிர் வச்சுக்கிற, ஏது பண்ற, அதையும் சொல்லு செய்யன்ட்டு. எனக்கு போன காரணம் இந்த பக்கம் ஒரு 5 ஏக்கரா பயிர் வச்சேன், நெல் பயிர். அதுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து பார்த்து போட்டோ எடுத்து பரவாயில்ல பயிர் பண்ணிக்கிறேன், சேர்ந்துக்கிறேன், இன்னொரு விரையும் வாங்கிக்கணும். எனக்கு தான் நான் அவங்க கொடுக்குற நெல் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க.
இருந்தாலும் யோசனை பண்ணு, இது வந்து நம்ம கைனுக்கு செட் ஆகுமா, செட் ஆகிறப்ப தான் கொடுங்கன்னு எல்லாம் வானாயிடுவேன். ஏன்னா வேற யாருக்குன்னா கொடுத்தா அவங்க விவசாயம் பண்ணி பார்க்கும். இப்படிதான் போயின்னு இருக்குது. ஆனா இது மெலாமலைன்றது வந்து மெலாமலை எந்த ஒரு இது பயிர் செய்தாலும் சரி, நமக்கு வந்து என்னோட உழைப்பு மட்டும்தான். நான் வந்து மருந்து கடைக்கு போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, அவசியம் மேல் வராது. நீங்க பண்றது நீங்க பேசுறது பார்த்தாலே தெரியுதுங்க. சரிங்க, இப்போ வந்து அறுவடை போது எத்தனாவது நாள் இது நட்டது இருந்து எத்தனாவது நாள் இது அறுவடை வருங்க? இதுவா ஒரு 45 நாள் வரும். 45 நாள் அறுவடை வந்துடும். 45 நாள் எத்தனை நாள் வரைக்கும் அறுவடை பண்ணலாம்? ஒரு மாசம் வரும். இப்போ நீங்க வந்து ஒரே நாள் தான் விதைய பண்றீங்க, அது எப்படி ஒவ்வொரு நாளுக்கு காய்? இல்ல இப்போ அடியில இந்த காம்புல வந்துடும் காய். சரிங்க. இது துளுத்து வந்துட்டே இருக்குதுல்ல, ஆமா, அது ஸ்டெப் பிஞ்சு வரும். ஓ அப்படிங்களா? அதான் காய் ஒவ்வொரு தாட்டி மாறி மாறி. ஆமா. எத்தனை நாளைக்கு அறுவடை வரும்ன்றீங்க? 45 நாள்ல இருந்து 45 ஒரு மாசம் வரைக்கும் வரும். தினமும் பழம் தான். டெய்லி எத்தனை கிலோ இதுல? அது எனக்கு சொல்ல தெரியலங்க. ஒரு டைலர்ல வந்து ஒரு 1/2 டைலர் எடுத்து போவேன், ஒரு டைலர் எடுத்து போவேன். அதனால வந்து எவ்வளவு எதுன்னு சொல்லுது. ஆனா மொத்தத்துல வந்து எனக்கு இது மொத்தம் நம்ம சம்பாரிச்சு ஒண்ணு சேர்த்தனா ஒரு ரூபா வரும். சரி, ஓகேங்க. இப்போ வந்து காய் வந்து சரி பழுத்துருச்சு, இது அறுவடை பண்ணலாம்ன்றது எப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு? இந்த காம்பு டிச்சு வருங்க, இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இத பாருங்க, இது பழம். இது பழமாங்க? இத பாரு விட்டுச்சா இந்த காம்பு. நம்ம பழத்தை நவுத்துறோம் விட்டுரும். ஆமா, விட்டுடும். அதுதான் அறுவடை. ஆமா, இது வந்து இதே பழம் வந்து நீங்க வந்து சென்னையில பண்ண வச்சுக்கோங்க, காம்போட அர்த்தம் எடுத்து போவாங்க. ஆமா, காம்போட தான் நிறைய பார்த்துருக்கேன் நான். அது வந்து பச்சை காய் அர்த்தம் போது அது சாப்பிட்றது, அது வந்து நீ இந்த டேஸ்ட் வந்து அந்த பச்சை காய் இருக்காது. இது காம்பு விட்டுரும். அது பச்சை காய். இது பாருங்க, இது அசக்க பாருங்க, வராதுங்க பாருங்க. இத பாருங்க, இது பச்சை. இப்படி ஒண்ணுன்னா இந்த காம்பு அழுக்கா வந்துடும். ஓ, அப்ப அதுதான் பழுத்ததுக்கான. அது பழுத்தது. ஆமா. அறிவுங்களா? சரி, இப்ப காயோட சைஸ் என்ன சைஸ் வருங்க? ஷேப் அது கொஞ்சம் காயை எடுத்து காட்ட முடியல. இவ்வளவு சைஸ் தான் வந்து அதிகபட்ச சைஸ் தான் வரும். இது வந்து எனக்கு பெரிய சைஸ்ல போயிடுச்சு. இது வந்து லாஸ்ட் கட்டம். ஓ, முடிய போகுது. ஆமா. காயோட சைஸ் இது 5 கிலோ வரும். இது 10 கிலோ 15 கிலோ அப்படியே வரும். ஓ, அப்படிங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கு. இவ்வளவு பெருசெல்லாம் வந்துக்குது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் கட்டம் இது. இந்த அறுவடை பண்ண அந்த காயை காட்டுங்களா? இருங்க வரேன். இந்த வேஸ்டேஜ் ஆகுது இல்ல, இது வந்து கெமிக்கல் அடிச்சா இந்த வேஸ்டேஜ்ல ஆகாது. இது வந்து இந்த மண்புழுலாம் இருக்குதுல்ல, இந்த பக்கம் இப்படி இருக்கிறதுனால வந்து மண்புழு வந்து சாப்பிட்டதுனால இது வேஸ்டேஜ். ஆனா கெமிக்கல் அடிக்கிச்சா அது வேஸ்டேஜ் வராது. ஓ, அப்படிங்களா? இது எப்படியே மண்ணுக்கு உரமா இருக்குது. அவ்வளவுதான். அதோ வாங்க, இது பாருங்க, இந்த பழம் காம்பு விட்டுது பாருங்க. ஓ, அப்படிங்களா? நவுத்துறோம்னா விட்டுருச்சு. நீ எடுத்துக்கோ பழுத்துருச்சு அப்படின்ட்டு. ஆமா, இதே வந்து நீ இது இறக்காது போனா டாட்டாரா வெடிச்சிடும். அது வந்து காலையில வந்து பார்த்து நவுத்தாலே தெரிஞ்சிடும். ஆமா ஆமா, இதுதான் பழம். சரிங்க, இப்போ வந்து இது எதுக்கு சாப்பிட்றாங்க? மருத்துவ குணம் எதாவது யூஸ் பண்றாங்களா இல்ல நல்லா சாப்பிட்றது வெயில் சீசனுக்காக? மருத்துவ குணமும் இருக்குது இதுல. அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இது காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு எல்லாமே சுத்தம் பண்ணும். உடம்புக்கு வந்து எப்படி சொல்றது, எல்லா வியாதிக்குமே வந்து இது குணப்படுத்துற மாதிரி தான் இது மெலாம்பழம். இன்னும் ஒன்று சக்கரை இல்லாம, அந்த காலத்துல வந்து சக்கரை இல்லாம சாப்பிட்டாங்க. நான் சின்ன பகுதியில் சொல்லுவோம், எங்க அப்பா அம்மா வந்து கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ வரவங்க என்ன செய்றாங்க, அது எடுத்து மாதிரி ஜூஸ் அடிக்க முடியுமானுங்க, அடிச்சு சாப்பிட்டுங்க. கையிலே கரைங்க, மிக்சியில போடுறது, மிக்சியில் அடிச்சு சக்கரை போட்டு அதில் ஒரு ஏலக்காய் தூளி போட்டு இன்னும் டேஸ்டா சாப்பிட்றாங்க. சக்கரை இல்லாம மெலாம்பழம் சக்கரை இல்லாம சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம குடல் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணும். உடம்புக்கு வந்து ரத்தம் வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க, நல்ல புது ரத்தமா உடம்புல வந்து, அது எப்படி சொல்லணும்னு தெரியல. அது மாதிரி உடம்புக்கு நல்ல பொருள் இது. இதை வந்து சமையலுக்கு எதனா யூஸ் பண்றாங்களா? இல்ல இல்ல இல்ல, ஒன்லி பழம் மட்டும் தான். ஆமா, ஜூஸா சாப்பிட்றது தான். இது காய். இதுல வந்து டபுள் மடங்கு சைஸ்ல இருந்தது. ஆமா, பழம் தான். பழம் தான். நேற்று பிஞ்சு காயில அறுத்துட்டுறாங்க. இது 2 நாள் முன்ன கட் ஆயிட்டுது. சரி, இப்ப இதுல விதை எடுக்கிறீங்க, நீங்க எப்படி இதுல இருந்து விதை எடுப்பீங்க? விதை இப்போ யாருன்னா பெரிய பழமா வாங்கி போறாங்க, அவங்க கேட்பேன், இது போல வந்து இந்த விதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பேன். ஆமா, விதை கொடுத்துருவாங்க. சரி, தனிக்கு எடுத்து பண்ண ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெரிய ஸ்பூன் வச்சுன்றோம். அதை விட்டு உள்ளேருந்து விதையை தள்ளி வச்சுக்கோம். அதை வந்து சாம்பல், மாட்டு சாணியோட வரட்டி இருக்குல்ல, அது அது கொளுத்திட்டு அடுப்புல போட்டு சாம்பல் மாதிரி வரும். அது இது ரெண்டா ஒன்றா பேசி போட்டுருவோம். போட்டு அதுக்கப்புறம் அமாவாசை வருதுல,
ஒரு 5 அமாவாசை இல்லை 3 அமாவாசைக்கு எடுத்து காய வைக்கணும் திரும்ப. அமாவாசை காய வைப்பீங்க? ஆமா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் காய வைப்பீங்க? என்ன காரணம்? அது என்ன காரணம், அந்த காலத்துல பெரியவங்க வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்து அமாவாசை காய வச்சு எடுத்து வை, காய் நல்லா வரும் அப்படி. அது மாதிரி காய வச்சு எடுத்து வைப்போம். எடுத்து வச்சு விதை ஊன்றுவோம். தை அமாவாசை ஊனுவோம். அப்புறம் மாசி மாதம், எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, தை அமாவாசை, மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி, தை பௌர்ணமி அன்னைக்கு தான் வேற போடணும். அதுக்கு நாள் இருக்கு. ஆமா. எந்த நாள்ல ஒன்னாலும் சரி வரும் செய்யும், காய் நிறைய வரும். அந்த நீங்க சொல்ற அந்த பூச்சி வந்து அது அவ்வளவு தாக்காது. அந்த அமாவாசை அன்னைக்கு வேற ஒண்ணா பூச்சி வராது. இந்த செடி எந்த ஒரு செடியை வந்து அமாவாசை போது ஒண்ணா வந்து பூச்சி வராது அப்படின்னு எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்துட்டு போகுது. அது உண்மைதான். அது அப்படி நடக்குது. ஆனா இல்ல இப்போ வேற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து பெரியவங்க என்ன அந்த வழியில் நான் போயின்னு இருக்கிறேன். நல்லாதான் இருக்கு. எனக்கு நல்லா இருக்குது. சரி, இது வரைக்கும் இப்போ இதுல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? அதுல செலவுனா ஏறு ஓட்டுறது செலவு, விதை வாங்க போறதில்ல. அதாவது ஆளுங்களை வச்சுக்கிட்டோம், ஒரு 10,000 செலவாயிருக்கும். 10,000 5,000 செலவு. இந்த களை வேற வெட்டுவோம், சின்ன போதுல பில்லுல வெட்டுவோம். அது ஒரு 10,000 5,000 செலவாயிருக்கும். எவ்வளவு இதுக்கு காய் அறுவடை பண்ணிருக்கீங்க? அதான் ஒரு ரூபா வரும். ரூபா கேட்டது நஷ்டம் கிடையாது. நீங்க பண்றவே உழைச்சா வந்து நல்ல லாபம் உண்டு. ஆமா ஆமா. சரி, இப்ப இந்த காய் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க ஏற்கனவே, நான் உங்ககிட்ட பேசி கேவிக்கல இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அப்படின்ட்டு. மேடம் பேர் என்ன சொன்னீங்க? சிவகாமி மேடம், விஜயசாந்தி மேடம்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. டேஸ்ட் சொல்றாங்களா அவங்க? நல்லா தான் சொல்றாங்க. நான் இந்த வருஷம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த வருஷம் அவங்க வர முடியல அப்படி நான் ஃபோன் பண்ணேன். மேடம் அது போல பணம் எடுத்துட்டு அவங்க வர முடியல, நான் என்னாலே போக முடியல. இல்லை நானாவது எத்தனை கொடுத்துருப்பேன், எனக்கு எத்தனை கொடுக்கணும்னு ஆசை, முடியல. ஆனா நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்தீங்க. இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் கண்டிப்பா அது வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் கெமிக்கல்னு போறாங்க. இல்லை அதுதாங்க, நமக்கு எதுக்கு காசு பண்ண நம்ம ஏன் செலவு பண்ணோம்? நம்ம அதாவது இந்த வந்து தாமரைப்பாக்கன்ற தமிழ்நாட்டில் வந்து எல்லா பொருளும் கிடைக்குது. இன்னும் ஒன்று உடல் உழைப்பு போடணும், உடல் உழைப்பு போடணும். நான் வந்து எனக்கு வேலை செய்கிறவங்க மக்களை வந்து எப்படி தெரியுமா, ஒருத்தர் 10 ரூபா கொடுனா அதே 10 ரூபா நான் கொடுப்பேன். என்ன ஒன்று, அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூஸ் போட்டு எடுத்து கொடுத்துருவேன், சாப்பாடு செய்வேன், கூழ் காசு தந்து கொடுத்துருவேன், மாட்டு காப்பி பாலுன்னு தந்து கொடுத்துருவேன். அவங்களுக்கு தேவை கவனிச்சுன்னு வந்தால் மக்கள் வரலன்னா சும்மா வருவாங்க. அவங்களுக்கு தேவையான சலுகை பண்ணணும். பண்ண வச்சுக்கோ, நான் ஓனர்றா அப்படின்ட்டு நல்லா எங்கள் போயிட்டு பேர்மல் நின்று வச்சு வேலை, நான் கூட வேலை செய்வேன். வாமா போமா செய்யுமா பட்டை செல்லாம் அப்படின்னு அவங்கள கூட வேலை. நானும் சரி எங்கள் வீட்டம்மாவும் சரி கூட கையில் தான் லோல் போடுவோம். ஆளுங்க வேலை செய்கிறாங்கன்ட்டு நான் போய் விரப்பல் நிற்க மாட்டோம். ஏன்னா விரப்பல் என்ன வேலை ஆகாது. கூட இறங்கி வேலை செஞ்சா அவங்களுக்கு பரவாயில்ல, அண்ணன் வேலை செய்கிறாரு நம்மளை கூட வேலை செய்யலாம் செய்வாங்க. வரவங்க வந்து சோம்பேறி கிடையாது. எனக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் தாமரைப்பாக்கத்துல வருவாங்க, பக்கத்தில் இந்திரா நகர்னு இருக்குது, இந்திரா நகரத்துல தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுக்குறாங்க இன்ன வரைக்கும். நிறைய விஷயங்கள் பார்க்க ரொம்ப நன்றிங்க. சரிண்ணா, நல்லது.